ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, காமாட்சியின் சரதி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. இன்று ஆலங்குடி என்கிற பழங்கால திரு இரும்பூலையில் ஞானசம்பந்தர் பாடியுள்ள தேவாரத்தில் கச்சி பொலி காமக்கொடியுடன் கூடி என்கிறார். முன்பே சொன்னது போல் குரில் நெடில் கொம்பு வித்தியாசத்தை நினைத்தால் இங்கே காமக்கொடி என்பது காமக்கோடி அல்லது காமக்கோடி என்றே இருக்கலாம். ஆலங்குடி அம்பாளை காமக்கோடி என்று சொன்னதோடு மட்டுமின்றி அது ஏதோ அந்த க்ஷேத்திரத்துக்கே சுபாவமாக ஏற்பட்ட பேர் அல்ல என்று தெளிவுபடுத்துகிற மாதிரி கச்சிப்பொதி என்று காஞ்சிபுரத்தை பிரஸ்தாபிக்கிறார் ஞானசம்பந்தர். அப்பர் சுவாமிகள் திருவதிகை திருத்தாண்டகத்தில் கொழும் பவளச்செங்கனி வாய்க்காம கோட்டி என்கிறார். இதிலிருந்தும் மற்ற க்ஷேத்திரங்களிலும் கூட காமாட்சியின் சக்தி அருள் பாலித்தது என்று ஆகிறது. காமக்கொட்ட வாசினி என்பதால் அப்பர் காமக்கோட்டி என்றார் போலிருக்கிறது. காமக்கோடி வேறு, காமக்கோட்டி வேறு. காமாட்சியின் இருப்பிடமான கோட்டம் காமக்கோட்டம். கர்மங்கள் எல்லாம் முடிந்து போகிற கோடியாக, அதாவது ஞான சுரூபமாக இருப்பது காமக்கோடி. காமாட்சியே தான் காமக்கோடி. மூர்த்தியாக சொல்லுகிற போது காமாட்சி, பீடமாக சொல்லும்போது காமக்கோடி. காமாட்சி சந்நிதியில் காமக்கோடி பீடம் இருக்கிறது. பாகவதத்தில் பரசுராமரின் தீர்த்த யாத்திரையின் போது அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்ததை கூறுகையில் காமக்கோடி புரியான காஞ்சிக்கு என்றே சொல்லியிருக்கிறது. காமக்கோடி புரியும் காஞ்சியும். காஞ்சிபுரத்தில் ஏராளமான சிவ விஷ்ணு ஆலயங்கள் இருந்தாலும் அம்பாளின் காமக்கோடி புரியாகவே அது ஆதி காலத்திலிருந்து விசேஷிக்கப்பட்டிருக்கிறது என்று இதிலிருந்து தெரிகிறது. இதர க்ஷேத்திரங்களில் அம்பாள் சாநித்தியத்தை மறுபடியும் ஏற்படுத்திய காமாட்சி மன்மதன் வெற்றிக்கு காஞ்சியில் மட்டும் சாஸ்வதமான அடையாளம் இருக்க வேண்டும் என்று கருணை கொண்டாள். அதனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவாலயத்திலும் அம்பாள் சன்னதி இருக்கலாகாது என்றும் மன்மதன் சிவனை ஜெயித்ததற்கு அடையாளமாக காஞ்சிக்கு சிவஜித் க்ஷேத்திரம் என்று பெயர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டாள். இப்படி செய்தால் ஏன் இந்த காஞ்சி மண்டலத்தில் ஒரு சிவன் கோயிலில் கூட அம்பாள் சந்நிதி இல்லை, இதற்கு ஏன் சிவஜித் க்ஷேத்திரம் என்ற பெயர் இருக்கிறது என்று எல்லோரும் யோசிப்பார்கள் அல்லவா? அப்போது புராணத்தை அல்லது புராணம் பார்த்தவர்களை கேட்பார்கள். உடனே இது மன்மதனுக்கு அம்பாள் தந்த வரப்பிரசாதம் என்று பதில் தெரியும். அதாவது மன்மதன் பிரார்த்தித்தபடி அவனுடைய வெற்றி என்றென்றும் லோகத்தில் விளங்கும். இப்படி தீர்மானம் பண்ணி அபச்சாரம் பண்ணின மன்மதனுக்கும் அனுகிரகம் செய்தால் அம்பாள். இன்றைக்கும் கூட காஞ்சியில் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தும் காமாட்சி கோவிலை தவிர வேறு அம்பாள் சந்நிதியே கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தலியில் பாடும்போது வாரிருங்குழல் வாழ் நெடுங்கன் மலைமகள் மது விம்மு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்கா தையலால் உலகுய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதுர் காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடம் பிச்சை கொள்வதென்னே ஓணகாந்தன் தளியுள்ளீரே என்கிறார். இந்த தளி அல்லது கோயிலுக்கு தனியாக அம்பாள் இல்லாததால் தான் உலகுக்கெல்லாம் சோறு போடுகிற காமக்கோட்டத்து காமாட்சி இருக்க நீ ஏன் பிக்ஷாடனாக கப்பறையோடு திரிகிறாய் என்று பரமேஸ்வரனை கேட்கிறார். காமாட்சி ஞானப்பிரதமான தெய்வம் மட்டுமில்லை, ஞானப்பால் தருவதோடு அன்னபூர்ணேஸ்வரியாக உலகுக்கெல்லாம் சோறும் போடுகிறாள். இரு நாழி நிலை கொண்டு அவள் 32 அறங்களையும் ஆற்றினாள் என்று தமிழ் நூல்கள் சொல்லும். அவள் நமக்கு சோறு போடுவாள், நம் காமனைகள் எல்லாம் கடாட்சத்தால் நிறைவேற்றி தருவாள். காமாட்சி என்றாலே நம் ஆசைகளை தன் கடாட்சத்தால் நிறைவேற்றுபவள் என்றும் ஒரு அர்த்தமாகும். காமனுக்கு அனுகிரகம் செய்து பரமேஸ்வரனை காமேஸ்வரனாக்கிய அந்த சிவகாம சுந்தரியை தியானித்தால் நம்முடைய ஆசைகள் காமங்கள் எல்லாமே கடைசியில் அழிந்து போகும். அவருடைய கடாட்சம் கிடைத்துவிட்டால் அதன் பின் எவ்வளவு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய வஸ்துவும் நமக்கு ஆசை உண்டாக்காது. காமம், குரோதம், லோபம், பணத்தாசை, மோகம், மதம், மாத்சரியம், பொறாமை ஆகிய துர்க்குணங்களில் ஒன்றும் இல்லாமல் நம் சித்தம் பரிசுத்தமாவதற்கு அவளையே பிரார்த்திக்க வேண்டும். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் காமாட்சியின் கண்கள் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளி உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.